உலக இரட்சகரும் உன்னத மீட்பெருமாகிய இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உங்களுக்கு நான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பில் பிரியப்படுகிற தேவனுடைய சனமே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நல்லவராக இருந்து அவர் நம்மை நித்தமும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை நித்தமும் நடத்துகிற தேவன் என்று சொல்லுகிறது. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாக, அதிசயமாக, ஆச்சரிய விதமாக நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் தெய்வத்தை தேடி போவார்கள். அவர்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது போகலாம், அல்லது வருஷத்துக்கு ஒரு முறை போகலாம், அல்லது மாதத்துக்கு ஒரு முறை, அல்லது வாரத்துக்கு ஒரு முறை போகலாம், அல்லது எப்பொழுதாகிலும் ஒரு நாள் போகலாம். ஆனால் நாம் எப்பொழுது ஆலயத்துக்கு போகிறோம் என்று சொன்னால் வாரத்துக்கு ஒரு முறை, அல்லது மாதத்துக்கு ஒரு முறை போகலாம், அல்லது வருஷத்துக்கு ஒரு முறை கூட போகலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் மறந்துவிடக்கூடாது, அவர் நம்மை நித்தமும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் நித்தமும் அவரோடு நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், பரிபூர்ணமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், மனமகிழ்ச்சியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். அதற்கு தேவை என்ன? ஞானம் தேவை. இன்றைக்கு ஞானம் இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மூடர்கள் என்று பெயர். அவர்களை குறித்து நாம் படிப்போமானால் அநேக காரியங்களை நாம் படிக்கலாம். மூடர்களை எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஞானிகளை எல்லா இடத்திலும் பார்க்க முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், 1000 முட்டாள்களுக்கு நீங்கள் தலைவனாக இருப்பதை விட ஒரு ஞானியுடைய காலுக்கு காலனியாக இருந்து விட்டு சென்று விடுங்கள் என்று சொல்வேன். 1000 மூடர்களுக்கு, முட்டாள்களுக்கு தலைவனாக இருப்பதை விட ஒரு ஞானியின் காலுக்கு காலனியாக இருந்து விட்டு சென்று விடுங்கள் என்று சொல்வேன். பிரியமானவர்களே, நாம் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஞானம் தேவை. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஞானம் தேவை. சாலமன் தன் வாழ்க்கையில் பணத்தை கேட்கவில்லை, செல்வத்தை கேட்கவில்லை, நீடிய வாழ்வை கேட்கவில்லை, ஆரோக்கியத்தை கேட்கவில்லை. அவன் கேட்டதெல்லாம், ஆண்டவரே, என் ஜனத்தை ஆள்வதற்கு ஞானத்தை தாரும், நான் சிறுபிள்ளையாக இருக்கிறேன், போக்குவரவு அறியாத சிறுபிள்ளையாக இருக்கிறேன் என்று சொன்னான். பெரியமானவர்களே, இன்னைக்கு சாலமோனை போல ஒரு ஞானி கிடையவே கிடையாது. அதுக்கு முன்னாடி வரமாட்டான், பின்னாடி வரமாட்டேன்னு சொல்லிட்டார். அப்போ நம்ம எதுக்கு ஞானத்தை கேட்கணும்? சாலமோனுக்கு கொடுத்துட்டாரு. நிறைய பேர் நினைக்கிறது அதுதான். சாலமோன் ஞானத்தை கேட்ட பிறகு இதுக்கு முன்னாடி யாரும் இல்லை, பின்னாடி யாரும் இல்லை, அதனால் நம்ம எதுக்கு ஞானத்தை கேட்கணும்னு நினைப்போம். உன் குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானம் தேவை. உன் வீட்டை நடத்துவதற்கு ஞானம் தேவை. உன் சொந்தங்களை நடத்துவதற்கு ஞானம் தேவை. உன் பிள்ளைகளை நடத்துவதற்கு ஞானம் தேவை. உன் கணவனை, உன் மனைவியை நடத்துவதற்கு ஞானம் தேவை. உன் வேலையில் நீ சுகமாய் வாழ்வதற்கு ஞானம் தேவை. உன் வேலையை உத்தமமாய் செய்வதற்கு ஞானம் தேவை. ஞானம் இல்லை என்று சொன்னால் நம் வாழ்க்கை இல்லை என்பதை நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஞானம் மிகவும் முக்கியமானது என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவே தான் போன இதில் நான் சொன்னேன், போன பிரசங்கத்தில் கூட நீங்கள் கேட்டிருப்பீர்கள், ஞானம் என்பது மிக முக்கியமானது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தருக்கு பயப்படும் பொழுதுதான் அந்த ஞானம் வரும். அது எந்த ஞானம் என்று நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். உலகத்தில் 2 வகையான ஞானம் உண்டு. ஒன்று உலக ஞானம், இன்னொன்று தெய்வீக ஞானம். வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி ஒரு சில மணித்துளிகள் தேவ செய்தியில் நாம் பார்ப்போம். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யாக்கோபு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அவன் யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? மனுஷங்கிட்ட போய் கேட்கக்கூடாது, தெய்வத்துக்கிட்ட கேட்கணும். நான் அடிக்கடி சொல்வேன், நிறைய புஸ்தகத்தை வாசிக்கணும். நிறைய பேர் புக்கே வாசிக்க மாட்டாங்க. புக்கை வாசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நல்ல புஸ்தகங்களை நான் வாசிக்க வேண்டும். ஒரு புஸ்தகம் 100 நண்பர்களுக்கு சமம். ஒரு புஸ்தகம் 10 டிகிரிக்கு சமம். ஒரு புஸ்தகம் ஒருவருடைய அனுபவத்திற்கு சமம். அப்படியானால் இந்த உலகத்தில் அதிகமாக புஸ்தகத்தை வாசித்தவர்கள் பாருங்கள், ரொம்ப ஞானம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அம்பேத்கர் பாருங்கள், புஸ்தகத்தை வாசித்தவர். பகத்சிங் பாருங்கள், புஸ்தகத்தை வாசித்தவர். காந்திஜி பாருங்கள், புஸ்தகத்தை வாசித்தவர். நான் அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க, புஸ்தகத்தை வாசித்தவர். நிறைய பேர் நீங்கள் போய் பாருங்கள், புஸ்தகத்தை வாசித்தவர்களெல்லாம் பயங்கர அறிவாளிகளாக இருப்பாங்க. சார்லி சாப்ளின் புஸ்தகத்தை வாசித்தவர், அதற்கு என்ன பணத்தை செலவிட்டவர்கள். இவர்களெல்லாம் புஸ்தகத்துக்காகவே அதிகமான பணத்தை செலவிட்டவர்கள்.
நெப்போலியனை பாருங்கள், புஸ்தகத்தை வாசித்தவர். இப்படி அநேகரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களெல்லாம் புஸ்தகத்தை வாசித்தவர்கள். யாரெல்லாம் புஸ்தகத்தை வாசித்தார்களோ அவர்கள் அறிவாளிகள், அனுபவசாலிகளை காட்டிலும் மேலே போய் நிற்பாங்க அவங்கெல்லாம். காரணம் என்னவென்று சொன்னால், அநேக புஸ்தகத்தை வாசித்து அநேக காரியங்களை, அநேகருடைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உலகத்தில் அதிகமான புஸ்தகத்தை வாசித்தவர், எழுதியவர் ஓசோ. அவர் தான் ரஜினிஷ் என்று சொல்லி இந்த நாட்களில் நாம் சொல்லுகிறோம். ஓசோ கிட்டத்தட்ட 1,50,000 புஸ்தகத்தை வாசித்திருக்கிறார். அதை காட்டிலும் பிரியமானவர்களே, நீங்கள் அதிக அறிவாளிகளாய் மாற வேண்டுமானால் நீங்கள் வாசிக்க வேண்டிய புஸ்தகம் இந்த வேதாகமம். இந்த வேதாகமம் மட்டுமல்ல, இந்த வேதாகமத்துக்கு சம்பந்தப்பட்ட புஸ்தகங்களையும் நீங்கள் வாசிக்க வேண்டும். அப்படி வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வேதத்தில் உள்ள மகத்துவத்தையும் அந்த ஞானத்தின் மேன்மையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு உலகத்தில் உலக ஞானம் படைத்தவர்கள் ஏராளம், ஆனால் தெய்வீக ஞானம் படைத்தவர்கள் மிக குறைவு. இந்த உலகத்தில் 2 வகையான ஞானம் உண்டு. அது என்ன ஞானம் என்பதை யாக்கோபு புஸ்தகத்தில் நீங்களும் நானும் வாசிப்போம். என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கினாலே காண்பிக்க கடவன். அழகா சொல்ல பாருங்க. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். அவன் நல்லதாலே சொல்லிடலாம், இவன் ஞானியா இல்லை ஞானம் இல்லாதவனான்னு சொல்லிட்டு. இவன் ஞானியா இல்லை ஞானம் இல்லாதவனா அவன் நடக்கையில், அவன் பேசுறதுல, அவன் பழகிறதுலே தெரிஞ்சிடும். உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருப்பீர்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. என்ன அழகா சொல்ல பாருங்க. இந்த ஞானம் என்ன ஞானம்? லௌகீக ஞானம். மறுபடியும் வாசிக்கிற 14. உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. பாருங்கள் எப்படிப்பட்ட ஞானம். இதில் என்ன இருக்கும் தெரியுங்களா? வைராக்கியம், விரோதம் இருக்கும், கலகம், சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. வைராக்கியம் இருக்கும், விரோதம் இருக்கும், கலகம் இருக்கும், சகல துர்ச்செய்கைகளும் அங்கே இருக்குமா? பார்த்தீங்களா? இது உலக ஞானம். நிறைய பேர் பாருங்கள், ஞானியும் செத்து போயிடுவாங்க, சூசைட் பண்ணிக்குவான். யாருங்க இன்றைக்கி நிறைய பேர் சைக்காலஜிஸ்ட் படித்த சைக்காட்ரிஸ்டெல்லாம் எப்படி சாப்பிட்றானுங்க? அப்படியே உலகத்தையே தன் ஞானத்தில் அப்படியே கையில் வச்ச மாதிரி காண்பிப்பான். கடைசியில் சூசைட் பண்ணி செத்து போயிடுவான். எப்படிப்பட்ட பைத்தியக்காரன் பாருங்கள். பிரியமானவர்களே, எந்த சைக்காட்ரிஸ்டும் நிம்மதியை செத்துக்கிறான போய் கேட்பாருங்க, சரித்திரமே கிடையாது. அவங்க போயிட்டு எப்படி ஒரு மனுஷனுடைய இருதயத்தை புரிய முடியும்? அவர் ட்ரை பண்ணி கடைசியில் இருதயத்தை புரிஞ்சுக்கிறேன்னு அவர் இருதயத்தை புரிஞ்சிக்காமல் அவரே சூசைட் பண்ணி செத்து போயிடுவார் குழப்பத்தில். ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் சொல்லிட்டார், இதெல்லாம் உலக ஞானம்பா, இதெல்லாம் தேவையில்லாது. இல்லை துக்கம், துயரம், கண்ணீரெல்லாம் இருக்கும், குழப்பம் இருக்கும், கடைசி செத்து போயிடுவேன். நான் சாகருடைய சாவை விரும்புவதில்லை. அப்படியானால் பரலோக ஞானம் எப்படி இருக்கும்? என்ன அழகாக சொல்ல பாருங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், எப்படி இருக்க பாருங்க, சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சப்பாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. எவ்வளோ அழகாக சொல்ல பாருங்க, எவ்வளோ அழகாக சொல்ல பாருங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், தெளிந்த நீரோட மாதிரி இருக்கணும். நீ யூ ஷுட் பி அ டிரான்ஸ்பரண்ட் பர்சன். எந்த ஒளிவு மறையும் உங்கள் முகத்தில் தெரியக்கூடாது, உங்கள் கலக்கம் தெரியக்கூடாது, சுத்தமாக இருக்கணும். பின்பு சமாதானம் இருக்கும், அதில் சாந்தம் இருக்கும், இணக்கம் இருக்கும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்ச பாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கும். 100 முறை பட்சா கூட இதை புரியுறதில்லை. நீ என்ன ஒட்டு மொத்தமாக சொல்லப்போனா நீ சுகமாக இருப்ப ஆளுடைய ஞானம் இருந்துச்சுன்னா. 2வது பாருங்கள், நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவனாலே சமாதானத்தினால் விதைக்கப்படுகிறது. சமாதானமாக இருப்போம், இதான் வாழ்க்கை. ஆண்டுடைய ஞானத்துக்கும் உலக ஞானத்துக்கும் அந்த ஞானியை தான் கர்த்தர் தேடுகிறார். அவர்களுக்கு என்ன பெயர்? ஞானவான்கள் என்று பெயர்.
அவளுக்கு என்ன பெயர்? ஞானவான்கள் என்று பெயர். இந்த ஞானவான்கள் என்ன பண்ணுவாங்க? நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நன்றாக கவனியுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11:30 வாசிப்போம். என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. நீதிமான்கள் கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரனுக்கு கலக்கம். நீதிமான்கள் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. 31வது வருஷம் தான் ரொம்ப முக்கியமானது. நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும், மாறுபாடு உள்ள நாவோ அறுப்புண்டு போகும். 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். ஞானம் உள்ளவன் யாரு? ரொம்ப அழகாக சொல்ல பாருங்க. நீதிமொழிகள் 11:31. இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படும், துன்மார்க்கனும் பாவிக்கும் எத்தனை அதிகமாய் இருக்கும். 2வது நீதிமொழிகள் 11:30. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். அப்படியானால் ஞானம் உள்ளவன் யார்? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். அப்போ ஞானம் எங்கேருந்து கிடைக்குது? தெய்வத்திடமிருந்து கிடைக்கிறது. அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் யார்? ஞானவான். அந்த ஞானவான் என்ன செய்வான்? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவான். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ஆத்மா ஆதாயமே படுத்த மாட்டாங்க. தான் உண்டு, தான் வேலை உண்டு, கோயிலுக்கு போவாங்க, வருவாங்க, ஓய்வாளை ஏதோ அனுசரிப்பாங்க, கற்பனை கை கொள்றான்பாங்க, தசமாக வைப்பாங்க, எல்லா காரியங்களையும் செய்வாங்க. ஆத்ம ஆதாயத்துக்கு மட்டும் போகவே மாட்டாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, நீ ஆத்ம ஆதாயம் செய்தால் தான் நீ ஞானவானது. அது மட்டும் இல்லை பாருங்க, தானியேல் 12ஆம் அதிகாரம். தானியேல் 12 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானியேல் 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், எப்படி இருப்பாங்களாம் பாருங்க. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். என்ன அழகாக சொல்ல பாருங்க. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆத்மாதாயம் செய்கிறவங்களுக்கு இதான் பாக்கியம். நட்சத்திரங்களைப் போல என்றென்று பிரகாசமாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அந்த நாட்களில் சொல்லுவாங்க, நீ ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்தினா ஒரு நட்சத்திரம் ஒன்று நெத்தியில் வரும், உன் கிரகத்தில் ஒரு நட்சத்திரம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் இங்கே சொல்கிறது, நட்சத்திரங்களைப் போல கர்த்தர் நம்ம என்ன செய்வாராம்? பிரகாசிப்பிக்கப்படலாம். 10வது வருஷம் சொல்கிறார் பாருங்க. அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு, ஆத்மா ஆதாயம் செய்ததால் வரக்கூடிய ஆசீர்வாதம் பாருங்க. சுத்தமாயிருவோம், வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள், துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான். துன்மார்க்கர் எப்படி இருப்பானா? ஆத்மா ஆதாயம் செய்ய மாட்டான். ஆத்மா ஆதாயம் செய்யாத யார் தெரியுமா? துன்மார்க்கமாக நடக்கிறவன். அவனுக்கு அதை பற்றி உணர்வே வராதான். அடுத்து சொல்கிறார், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு சகோதரே, என் அன்பு சகோதரியே, நீ ஊழியக்காரனாக இருக்கலாம், ஊழியக்காரியாக இருக்கலாம், சுவிசேஷகனாக இருக்கலாம், சுவிசேஷியாக இருக்கலாம், அல்லது தீர்க்கதரிசியாக இருக்கலாம், அல்லது போதகனாக இருக்கலாம், அல்லது விசுவாசியாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கொடுத்துருக்க பாக்கியம், எல்லாருக்கும் ஊழியம் செய்கிற பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. எல்லாரும் ஊழியம் செய்யணும். அது யாராக இருப்பாங்க? ஞானவான்லாம் இருப்பாங்க. அவங்க எப்படி ஆக்கப்படுவாங்க? சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்படுவாங்க. துன்மார்க்கர்களுக்கு அது ஊழிய வாஞ்சி இருக்காது. அவங்க யாருக்கும் போய் ஆண்டவரை பற்றி சொல்ல மாட்டாங்க. அவர் யாருக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெய்வ பயமே கிடையாது. தெய்வ பயம்லாம் ஞானம் கிடையாது. உலக ஞானத்தோடவே வாழ்ந்துட்டு, உலக வாழ்க்கையோட வாழ்ந்துட்டு, உலகமே இருந்துட்டு, ஏசாமி பேரை சொல்லிக்கிட்டு வாழ்ந்து செத்து போயிடுவாங்க. பரலோகம் கிடைக்கும் நினச்சி செத்து போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் யார் ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உண்மையாகவே பரலோகன்றது நீங்களும் மறக்கக்கூடாது. ஆத்மா ஆதாயம் செய்யலை, பரலோகம் இல்லை. அதான் அங்கே சொல்லிக் கொடுக்குது. அடுத்து என்ன அழகாக சொல்ல பாருங்க. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறாரு. எசேக்கியேல் 3:17 வாசிக்கிற பாருங்க. எசேக்கியேல் 3:17. மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன்.
நீ என் வாயினாலே வார்த்தை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. ஒன்று என்னை ஆண்டவர் காவலிலே வச்சிருக்கார். பாவம் செய்யணும்னு செத்து போயிடுவா, பாவம் செய்யாதுன்னு சொல்லணும் வாய் தனது. நீதிமான்கிட்ட சொல்லணும், டே உன் நீதியில் கெட்டு போயிடாதரா, உண்மையாக நீதிமானாவே இருன்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒன்று என்ன ஆண்டவர் கேட்பார். அந்த ஊழியத்தை நீங்களான செய்யலன்னு சொன்னால் ஆண்டவர் கேட்பார். ஆத்மாதையம் செய்யாதவனுங்க ஞானவானம் இருக்க முடியாது. ஞானவானம் இல்லாதவன் துன்மார்க்கன்னு அர்த்தம். துன்மார்க்கன் அதை உணர மாட்டான்னு அர்த்தம். ஆனால் ஞானவான்கள் உணர்ந்து கொள்வார்கள்னு அர்த்தம். அப்படின்னாக்கா ஏன் ஆத்மாதையம் செய்யணும் அப்படின்றத நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது ஒன்று. அதை தெரிஞ்சுக்கலன்னு சொன்னால் உங்களுக்கு எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடையாது. முதல்ல அந்த ஊழியம் செய்யலைன்னா என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி படிப்போம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. பாஸ்டருக்கா சொல்லியிருக்கு? பாஸ்டருக்கு மட்டும் சொல்லலை, ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொல்லியிருக்கு. ஐயோனா முடிஞ்சு போச்சு உங்கள் கதை அர்த்தம். பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. பரலோகத்துக்கு போக முடியாது. இதுதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார். கடவுளுடைய பிள்ளைங்க கடவுள் மாதிரி இருந்துட்டு கடவுள் செய்த வேலை செய்துட்டு போனோம்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்தப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போங்க உலகமெங்க போய் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்க என்று சகல அதிகாரமும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத சொன்னார். நீங்கள் நானும் என்ன பண்ணுறது தெரியுமா? அது வேலையை செய்கிறதில்ல, அதை பற்றி யோசிக்கிறது கூட இல்லை, அதை பற்றி கவலைப்படுறதில்ல. ரோட்டில் போய் பாருங்கள், எத்தனை படிப்பில்லாத பெண்மணிமார்கள், படிப்பில்லாத ஆண்கள் பைபிளை கையில் வச்சுருக்கிறாங்க. என்னம்மா இதுன்னு கேட்டோன்னே, பைபிள்ப்பா, இதை படிப்பா, பரலோகத்துக்கு போப்பான்னு சொல்கிறாங்க. படிக்க தெரியுமா? எனக்கு படிக்க தெரியாதுப்பா, ஆனால் என்ன நம்புற ஏசாமி ஒருத்தர் இருக்காரு, அவர் ஊழியம் செய்ய சொல்லிக்கிறார்ப்பா, ஊழியம் செய்து ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தா தான் பரலோகன்றாங்க. ஆனால் நம்ம ஆட்களுக்கு தெரியவே இல்லை. அது பிரியமானவர்களே, பைபிள் சொல்கிறது ஏசாயாவின் புஸ்தகம், ஏசாயா 62ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். என்ன அழகாக சொல்கிறாரு. ஏசாயா 62:6 அழகாக சொல்கிறா பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். இது எல்லாரும் படிக்க வேண்டிய வசனம். இது ரொம்ப முக்கியமான வசனம். எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாக இருக்கலாகாது. கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுறோம், வாயை மூடிட்டு சும்மா இருக்கக்கூடாது. அப்படி சும்மா இருக்கிறவன் ஞானவான் கிடையாது. ஆண்டுடைய வசனத்தை போய் உலகத்தில் சொல்கிறவன் தான் ஞானவான். அவங்கள்ட்ட தான் ஞானம் இருக்குது அர்த்தம். அதுதான் மெயின் ஞானம். அது தெய்வம் வைத்திருக்கிற ஞானம். அது யாருக்கு? அது நீதிமானுக்கென்றே வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டுடைய நாமத்தை சொல்லுகிறவர்கள். ஆண்டவர் நமக்கென்று மெய் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அதை நீங்களும் நானும் பெற்று ஆண்டவருக்கென்று பெரிய காரியத்தை செய்ய வேண்டும். எதற்காக என்று சொன்னால், லூக்காவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 16:9 அழகாக சொன்னா பாருங்கள். என் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், நான் மரண பரிதம் திருப்பி 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 பார்க்குற வசனம், ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்ய வைக்கிற வசனம் இதுதான். ஒருவேளை நீங்களும் இந்த வசனத்தை படித்து பிடிச்சிச்சு சொன்னால் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஊழியம் செய்யாத நாட்கள்லாம் இதை படித்து பாருங்கள். இது உங்களை ஊழியம் செய்ய வைக்கும். லூக்கா 16:9, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளினால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். என்ன அற்புதமாக சொன்னா பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது, நீங்கள் மரிக்கும் போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி, பரலோகத்தில் பிறகு பூலோகத்தில் புதிய வானம் புதிய பூமி அங்கே ஏற்றுக்கொள்ளும்படி உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளினால், உங்கள் கட்டுக்கு பாருங்கள் அழிச்சு போகிற பொருள், அதை போய் கொடுத்து சிநேகிதரை சம்பாதின்றார். இப்படி தாங்க ஆத்மாதாயம் செய்யணும். வெறும் கையில் முளை போடக்கூடாது. சிலவங்க போய் ஏசாமி பேரை மட்டும் சொல்லுவான், ₹1 கொடுக்க 100 முறை யோசிப்பான். சிலவன் காணி கொடுத்துட்டு யானா காணி கொடுத்தன்னு வருத்தப்படுவான். சிலவனுக்கு கொடுக்கறதுக்கே பிடிக்காது. அவனை பணக்காரன் ஆக முடியாது, செல்வத்தில் வாழ முடியாது, நிம்மதியாகவும் இருக்க முடியாது. எவ்வளோ இறுக்கி பிடிக்கணுமோ அவ்வளோ சுருக்கின்னு போயிடும் லைஃப். கடவுளுக்குன்னு மனசார கொடுத்தவன் பாருங்கள், வாழ்ந்ததா தான் சரித்திரம், வீழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. ஆனால் கொடுக்காம போனவன் வீழ்ந்ததா தான் சரித்திரம், வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது.
அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே செல்வேன். பிரியமான தேவனுடைய ஜனமே, நீங்களை நான் மறந்துவிடக்கூடாது. ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்று ஒரு விசுவாசி ஷாப்பிங் மால் போயிருந்தார். அந்த ஷாப்பிங் மாலில் ஒருத்தரை பார்க்குறாரு. அவனை கடவுள் காட்டுறாரு. அவன் மனசில் பேசுகிறார். அவன்கிட்ட போய் சொல்லு, இயேசு நேசிக்கிறார். அதான் உட்காந்து கணக்கு எழுதிட்டுருக்கான் அந்த கவுண்டரில். அப்போ சொல்கிறாரு, அவன் விற்று பார்க்குறான், நல்லா தாங்கிறான். அவர் போனார், திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாரு, எடுக்கும்போது சொல்கிறார், அவன்கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லு, போடுறார். இது மனுஷன் போகவே மாட்டார். சரி, கடைசியில் லைன் கொண்டார், எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு. அப்பயா சொல்கிறாரு, இப்போ கிட்ட உன் டேர்ன் வரும், தயவுசெய்து சொல்லிவிடு. ஜீசஸ் லவ்ஸ்ன்னு மட்டும் சொல்லு, போதும். இயேசு உன்னை நேசிக்கான்னு மட்டும் சொல்லு, வேறு எதுவும் அதிகமாக சொல்லாத. கிட்ட வந்துட்டான். சொல்கிறாத, சொல்லு, மறந்துடாத, சொல்லுன்றார் ஆண்டவர். காசை கொடுத்துட்டான், திங்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், சொல்லு, தயவுசெய்து சொல்லுன்றாரு. அவன் கல்லாலேருந்து மிச்ச காசு எடுத்து கொடுக்குறான். இப்போயாச்சும் சொல்லுன்றாரு. அவன் விட போகிற நேரம் வச்சு இப்போயாச்சும் சொல்லுறாரு. சொல்லவே அவன் காரில் ஏறி உட்கார சொல்கிறாரு, காரை நிறுத்து, காரில் போயிடாத, தயவுசெய்து போய் சொல்லுறாரு. கேட்கல. அவன் கார் போயினே இருந்துச்சு. அங்கே போய் அந்த ரயில்வே ட்ராக் வந்த இடத்துல நிற்க வச்சான். அவன் தொல்லை தாங்க முடியல. எப்படியாச்சும் போய் சொல்லிட்டு போயிடலாம் சொல்லிட்டு அந்த கார் யூட்டர்ன் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு போகிறான். ஒரு கூட்டம் நின்றுக்குது அந்த மால் பக்கத்தில் கீழே வெளியே. என்ன அப்படின்னு போய் பார்த்தாக்கா, எந்த மனிதனுக்கு ஆண்டவர் நேசி என்று சொல்ல சொன்னாரோ, இயேசு நேசிக்கிறார் என்று சொல்ல சொன்னாரோ, அந்த மனுஷன் அந்த உட்கார்ந்த கவுண்டர் இதில் இல்லை. அவன் கீழே போயிட்டு ஷூட் பண்ணி பேஸ் பண்ணிட்டு செத்து போய் கிடந்தான். பிரியமானவரே, ஏன் இதை சொல்லுகிறேன்னு சொன்னால், ஆத்தும ஆதாயம் செய்வது தான் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். அவர்களுக்கு அதற்கென்று மெய்ஞானத்தை கொடுக்குறாரு. என்னதற்காகன்னு சொன்னால், அவன் ஞானமானாய் வாழ்ந்து ஆத்துமாக்களை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுத்தி அநேகரை ராஜ்யத்துக்கு உட்படுத்துவதற்காகவே அந்த பாக்கியத்தை அவனுக்கு கொடுக்குறார். அது மட்டும் இல்லை, யோவானுக்கு எழுதின புஸ்தகம், யோவான் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. 12:26 சொல்லப்படுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவன் என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவர் இதுதான் சொல்லி கொடுத்தார். என் பின்னாடி வா, உனக்கு ஞானம் வேணுமா, நான் சம்பூர்ணமாக ஞானத்தை தரேன். எதற்காக? உன்னை ஞானவானாக மாற்றுறேன். அறிவும் புத்திய ஞானமும் என்கிட்ட தான் இருக்குது, அது உனக்கு தரேன். அதை எதற்காக தரேன்? ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள், பாவத்திலும் சாபத்திலும் கண்ணீரிலும் துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் வழி தெரியாமல் இருளிலும் மாட்டிக்கொண்டு, ஆவிக்குறி இருளில் மாட்டிக்கொண்டு தவித்து தத்தளித்து பதறி செத்து பயந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக நான் உனக்கு ஞானத்தை தருகிறேன். உன்னை ஞானவானாய் மாற்றிருக்கிறேன். போ, அவளை போய் கொண்டு வா. என் பிதா முன்பாடி நான் உன்னை கனம் பண்ணுவேன். என்னுடைய நாமத்தை அவர்களுக்கு கனப்படுத்து. உன்னை என் பிதா முன்பாக கனம் பண்ணுவேன். என் பிதா உன்னை கனம் பண்ணுவார் என்று சொல்கிறார். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? ஞானம் இல்லாதவர்களை போல, ஞானமே இல்லாதவர்களை போல, ஞானவான்களாக இல்லாதவர்கள் போல நடித்து கொண்டு நம் காலத்தை கழித்து கொண்டு இருக்கிறோம். எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யோசிப்போம். நேசமுள்ள ஆண்டவரே, நாமத்திற்கு நன்றி சுவாமி. எங்களை தாழ்த்தி சமூகத்தில் கொண்டிருக்கிறோம் ஐயா. நாங்கள் ஞானம் இருந்தும் ஞானமற்றவர்களாய் வேஷதாரிகளாய் வாழ்கிறோம் கர்த்தாவே. ஆத்ம ஆதாயம் செய்யாத சோம்பேறிகளாக இருக்கிறோம். ஐயோ என்கிற நிலை எங்களுக்கு வந்துவிடாதபடி, உம்மோடு வாழக்கூடிய சாக்கியத்தை இழந்து கனவீனம் அடையாதபடி எங்களுக்கு ஞானத்தை தந்து ஊழியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யணும். காத்துக்கொண்டு வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தையும் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.